பசுபதி வெண்ணிலாவை கீழ தள்ளி விட்டதுனால, வெண்ணிலா மாமா உங்க எல்லாத்தையும் சும்மா விட மாட்டேன். என் மருமகளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வெண்ணிலாவை தூக்கி ஹாஸ்பிட்டல் கொண்டு போறாங்க. இங்க ராகினி பசுபதி பார்த்துட்டு, அப்பா ஏன்பா இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமா அவ எவ்வளவு தூரம் பேசுறான்னு பாத்தியா? கடுப்பேத்திக்கிட்டு இருக்கா. அவ அப்படியே சாகட்டும் அப்படிங்கிறாங்க. அப்பா அவ செத்தா நமக்கு தான்ப்பா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்றாங்க. பாத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி அமைதியா இருக்காங்க. இங்க வெண்ணிலாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு வெண்ணிலா மாமா வந்து விஜய்க்கு கால் பண்றாங்க. அப்பா நீங்க சொன்னதெல்லாம் கேட்காம அவங்கள நம்பி போனதுக்கு இப்ப வெண்ணிலாவ மாடியில இருந்து தள்ளி விட்டுட்டாங்க. ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப சீரியஸா இருக்கிறா அப்படின்னு சொல்றாங்க. உடனே விஜய் என்ன சொல்றீங்க? மறுபடியும் ஏதாவது டிராமா பண்றீங்களா என்ன வர வைக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்ல டிராமானா இல்ல நிஜமாவே ஹாஸ்பிட்டல்ல வெண்ணிலா வந்து சீரியஸா இருக்கா காவேரி கிட்ட சொல்றாங்க. வெண்ணிலா வந்து அந்த பசுபதி மேல தள்ளி விட்டாங்க ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே 2 பேரும் கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அங்க போயிட்டு வெண்ணிலாவுக்கு எதுவும் ஆகாது நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா மாமாக்கு ஆறுதல் சொல்றாங்க. எல்லாம் உங்களுக்கு செஞ்ச பாவதாமா இப்படி ஆயிடுச்சு வெண்ணிலாவுக்கு அப்படி சொல்றாங்க. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க வெண்ணிலாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி சரியாக்கிடலாம் அப்படி சொல்றாங்க. டாக்டர் வந்து கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அவங்க வந்து அபாய கட்டத்தை தாண்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒன்று வெண்ணிலா மாமா ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த பசுபதியை நாங்கள் சும்மா விட மாட்டோம்பா நான் இப்பவே போயிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்ப்பா அப்படிங்கிறாங்க. வெண்ணிலா மாமா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து பசுபதியை பிடிச்சு ஜெயிலில் போட்டுடுறாங்க. இங்க வெண்ணிலா நீ ஒன்றும் கவலைப்படாத நம்ம எப்பவுமே வந்து ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து விஜய் வந்து வெண்ணிலா கிட்ட சொல்றாங்க. உடனே வெண்ணிலா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா அவங்க 2 பேத்துக்கு நான் எவ்வளவு துரோகம் பண்ணியிருக்கேன். ஆனா வந்து நீ இப்படி பேசுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல விஜய். என்ன மன்னிச்சிடு நான் அழுகுறாங்க. அழாதீங்க இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல நீங்க அழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஆறுதல் சொல்றாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.